அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Shankar Academy. As a part of the Strait of Hormuz, ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் ஏற்பட்டக்கூடிய ஈரான் இஸ்ரேல் வாரனால இந்தியாவுக்கு வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ், இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கண்டினியூஷன் ஆஃப் த லாஸ்ட் பார்ட் we are going to see the next dream project, one of the dream project of India, which is to affecting. ஓகே, ஸோ இதனால என்ன பாதிப்புகள், என்ன எந்த ப்ராஜெக்ட் ஏன் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது we are going to see. ஓகேங்களா? ஸோ welcome to the part. We are going to start with it. Okay, so what is it அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the third project which is affecting due to the Israel Iran war. Okay, எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is the IMEC, which means India, Middle East and Europe corridor. India, Middle East and Europe corridor. So that imagine from the map itself. Okay, that is India, Middle East, that is the Gulf countries, and then Europe. This is the connection. Okay, so India previously நம்ம என்ன பார்த்தோம், Chapagar project, which is connecting the India with the Central Asian countries. Second project is the INSTC, connecting the India with the Russia. ஓகேங்களா? அப்போ இவங்களோட சேர்ந்துட்டு இந்த ஃப்ரெண்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்க மாட்டோம்னா ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம், கோச்சுக்கோம். ஓகேங்களா? அப்போ அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவோம். தட் இஸ் இந்தியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் எக்கனாமிக் காரிடார். ஸோ இந்த மூணு ப்ராஜெக்ட்லையுமே ஹூ இஸ் த காமன் ஃப்ரெண்ட்? ஓகே, தட் இஸ் INSTC, சபகார் ப்ராஜெக்ட் அண்ட் தென் மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார். இந்த மூணுலையுமே ஹூ ஆர் த ஆல் த த்ரீ ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஹூ இஸ் த காமன் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கல்ஃப் நேஷன்ஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். தே ஆர் த காமன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அப்போ மூணுலையுமே காமன் ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த மிடில் ஈஸ்ட் ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் அஃபெக்ட் ஆல் தி த்ரீ ப்ராஜெக்ட்ஸ். இந்த மூன்று திட்டங்களுமே பாதிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் IMEC அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ திஸ் IMEC, when it comes to the execution, not the execution, when it came to the planning, எப்போ திட்டமிட்டாங்க அப்படிங்கிறது planned the G20 conference which takes place in India in the 2024. 2024 G20 மாநாடு. That is a group of 20 countries. உலகத்துல டாப் 20 எக்கனாமிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து they are forming the group that is called as G20. ஸோ ஓகேங்களா? ஸோ அவங்க திட்டத்தில் they make ஒரு பிளான் பண்றாங்க. ஓகே, ஸோ whenever there is a group of conference, நம்ம ஒரு கெட் டுகெதர் போடுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி கெட் டுகெதர் ஒரு பிளான் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தீஸ் 20 எக்கானமிஸ் they are planning. ஓகேங்களா? ஸோ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் நம்மளுக்குள்ள இன்னும் வந்து ப்ராப்பரான ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ தட் நார்மல் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்குது, பட் ஒரு ப்ராஜெக்ட் அது இல்லை, ஒரு ஃபார்முலா இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு ஃபார்மலைஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சது எக்ஸிக்யூட்டிங் திஸ் IMEC, தட் இஸ் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹியர் அப்போ வாட் ஆர் த நோடல் பாயிண்ட்ஸ், எங்கிருந்து கனெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அகைன் த சேம் இந்தியாஸ் வெஸ்ட் கோஸ்ட், இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து தேர் மேக்கிங் த sea route to the UAE. UAE கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சீல ரீச் பண்ணிடும். ஃப்ரம் த UAE ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் டு த இஸ்ரேல். ஓகேங்களா? இஸ்ரேல் வரைக்கும் ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார். ஷிப்ல இருந்து இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஷிப் ப்ராடக்ட்ஸ், ஷிப்ல இருந்து எடுத்துட்டு போகிற கூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா which is unboarded in the UAE port. ஓகேங்களா? from the UAE port it has been unloaded and then loaded to the train corridor in the trains. ஓகேங்களா? from the UAE it's a separate high speed rail corridor has been developed until the இஸ்ரேல். ஓகேங்களா? இப்போ இஸ்ரேல்ல இருந்து அகைன் த sea route through the Mediterranean Sea. ஓகேங்களா? connecting the Greece. ஓகேங்களா? from the Greece it will be spread to the all the parts of the Europe. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியால இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கூட்ஸ் which is reaching the UAE யோட போர்ட்ல ரீச் பண்ணிடும். and then from the UAE சவுதி அரேபியா வழியே பார்த்தீங்கன்னா வந்து it has been traveling through the Israel via the rail transport and then again to the ship transport. திரும்பவும் கப்பலுக்கு மாறிடுது. again it's transporting from the west coast of the India we are reaching the UAE. ஓகேங்களா? from the UAE we are reaching the Saudi Arabia and then Israel via the high speed rail transport contract. ஓகேங்களா? so from there we are reaching the Greece with the again with the sea transport. from the Greece இப்போ கிரீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா we are spreading the all the goods which are exported to the Europe via the Europe to the all the countries. ஓகேங்களா? again இப்போ ரிவர்ஸ் ஒரு அப் அண்ட் டவுன் டிரான்ஸ்போர்ட் தான். ஓகே, ஸோ மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்தாலும் அப்போ திரும்ப யூரோப்ல இருந்து whenever they are reaching the Indian market அப்படிங்கிறப்ப again all the countries are exporting their goods. Greece reach பண்ணி Greece port reach பண்ணிடும். from the Greece again they are reaching the Israel. from the Israel they are again reaching the UAE. from the UAE western coast. from the western coast it will be go to the
all the parts of India. ஒரு bilateral, ஒரு இருதரப்பு, ஒரு beneficial project இது. ஓகேங்களா? It has been finalized in the 2024 G20 இது பண்ணிட்டு they have signed it up. ஓகேங்களா? Particularly இந்த Indian Middle East Economic Europe corridor அப்படிங்கிறது வேற என்ன வகையில it will be beneficial அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's alternate to the BRI, that is a China Belt and Road Initiative. Okay, what is the China Belt and Road Initiative? Belt is the this IMEC. இது எதுக்கு alternative அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's all completely alternate to the BRI, which is Silk Route of the China, பட்டுப்பாதை. Okay, so what is that பட்டுப்பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's an ancient Chinese route that is connecting the China with the European countries. ஆதி காலத்துல that is ancient historyல நடந்துட்டு அந்த ரூட் திரும்பவும் Chinese government what is it doing அப்படிங்கிறது they doing it as two routes. So one is it's initiative combined initiative called one bank one road அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, which is one with the land road connecting the European countries. Second is the coastal route that is connecting the Hong Kong port, China port இருந்து பாத்தீங்கன்னா connecting the European port. ஓகேங்களா? பட் இந்த சைனாவுடைய போர்ட் அப்படிங்கிறது சைனாவுடைய இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது it's not a completely beneficial at the both side. It's completely pure and pure benefit to the China alone. சைனாக்கு மட்டுமே ஒரு நலன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? விச் இஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரோட்வேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து they are not constructing with the beneficial to the another countries, partner countries beneficial இல்லாம they are constructing the roads and by buying the land parts. ஓகேங்களா? ஸோ அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா they will buy it. ஓகேங்களா? ஸோ கைப்பற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் பையிங் த லேண்ட் ரோட்ஸ் வாட் வில் பி ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கஜகஸ்தான்லயோ துர்மெனிகிஸ்தான்லயோ ஒரு லேண்ட் பார்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் த லேண்ட் பார்ட் வில் ஓன் பி இட் வில் பி கம்ப்ளீட்லி ஓன்டு பை த சைனா. அதுக்கப்புறம் அந்த நாடு அவங்க நாடு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானோ இல்லை துர்மெனிகிஸ்தான்லயோ சீனானால வாங்கப்பட்ட சைனானால வாங்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி யூஸ் ஒன்லி பை த சைனா. அந்த ஓன் கண்ட்ரினாலே அவங்க இடத்த யூஸ் பண்ண முடியாது. they need to get the permission from China. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற ஒருத்தர் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம வீடை யூஸ் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் வந்து போய் தூங்கிக்கிறேன், நான் வந்து போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்க கெஸ்ட் கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் டெம்பரவரி இட் மே பி பாசிபிள் பட் பெர்மனன்ட்லி லைஃப் டைம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கணும். உங்க வீட்டுல இந்த ரிலேஷன் சொந்தக்காரன் சொல்லிட்டு வந்தவர் கடைசி வரைக்கும் உங்க வீட்லயே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சைனா என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிலத்தை அப்படிங்கிறது கடைசி லைஃப் டைம் அவங்க வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூசிங் திஸ் ரூட் தீஸ் கண்ட்ரிஸ் நீட் டு கெட் த பெர்மிஷன் வந்து சைனா. பெர்மிஷன் மட்டும் கிடையாதுங்க, பே பண்ணணும். இது காசு கட்டி டோல் கட்டி தான் உள்ள வரணும். அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலி நாட் ஆல் த கண்ட்ரிஸ் ஆர் not thinking anything about the long term impact, but after the China உடைய சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் the debt trap, particularly China உடைய கடன் வலை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த கண்ட்ரிஸ் ஆர் பேக்கப் திரும்ப வந்துட்டாங்க, பேக்கப் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் த்ரூ த சி ரூட் அதே மாதிரி தான் எப்படி லேண்ட் ரூட்ல ஆக்குபை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சி ரூட்லையும் வாட் இஸ் டூயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் இருக்கிற போர்ட் எல்லாமே சின்ன சின்ன கண்ட்ரிஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்து பார்த்தீங்கன்னா தேர் ஜஸ்ட் பையிங் அப் த போர்ட்ஸ். முக்கியமான இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாம பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் கிளைம் பண்ணிடுறாங்க ஃபார் 100 years. நெக்ஸ்ட் 100 years இந்த போர்ட்ஸ் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி லீஸ்ல எடுத்துறாங்க. ஓகேங்களா? இட்ஸ் கம்ப்ளீட்லி அஃபெக்டிங் த பார்ட்னர் கண்ட்ரிஸ் பை எங்கல்ஃபிங் ஆர் பை giving their own land to the China and then depending on the China. ஓகேங்களா? ஸோ இதனால all the European countries are reluctant in signing this project. ஓகே, தயங்குனா. ஓகேங்களா? அப்ப அந்த நேரத்துல இட்ஸ் கேம் இஸ் ஒரு தேவதூதன் மாதிரி a dream light மாதிரி என்ன சொல்லுதுன்னா that comes the project called as a India Middle East Economic Area because India is the good friend. Okay, so இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த வேர்ல்ட் கண்ட்ரிஸ் குட் பை ஆர் குட் கேர்ள். ஓகேங்களா? அப்ப இந்தியா த சேம் ப்ராஜெக்டை ப்ரொபோஸ் பண்ணப்ப எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்க வந்து ஓகே we will sign with India because இந்தியா பத்தி எல்லா கண்ட்ரிஸ் தெரியும் we are not a ஆக்குபைங் கண்ட்ரி. ஓகே, ஸோ பிற நாட்டினுடைய பகுதிகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஆக்குபை பண்ணிக்க மாட்டோம். அண்ட் தென் we are maintaining the strategic cordial relationship and then friendly relationship with all our neighbors. நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குட் இமேஜஸ் மேக்கிங் த இம்ப்ரெஷன்ஸ் அப்பான் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ரெஸ்யூம் எடுத்துட்டு போனாங்க, சைனாவுடைய ரெஸ்யூம் பார்த்துட்டு அது வேணாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்தியாவுடைய ரெஸ்யூம் பார்த்தாங்க, ஓகே போத் பெனிஃபிஷியல். ஓகே, ஸோ ஒரு எப்பவுமே ஒரு ட்ரேட் பேக்ட் அப்படிங்க இட்ஸ் நாட் ஏ சிங்கிள் சைட் பெனிஃபிஷியல், ரெண்டு பக்கம் பெனிஃபிட் இருக்கணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ திஸ் ஐஎம்இசி பிகம்ஸ் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்களா ஆட்டோமேட்டிக்கலி திஸ் கண்ட்ரிஸ் ஆர் அக்செப்டிங் இட். ஓகேங்களா? பட் இதனால இப்போ என்ன பிரச்சனைனா அகைன் த சேம் ப்ராப்ளம் தட் இஸ் திஸ் என்டையர் கல்ஃப் நேஷன்ஸ் இஸ் ரீலிங் அண்டர் த வார். ஓகே, ஸோ போர்னால பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ப்ராஜெக்டோட டிலேவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டிலேடு. ஓகேங்களா? அகைன் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது
ஸ்டாப் ஆக போகுது. ஓகேங்களா, நாட் ஓன்லி ஸ்டாப்பிங், இட்ஸ் போஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப இந்தியாவுடைய ட்ரீம் அகைன் இட்ஸ் போஸ்ட் பண்ணி நம்ம கனவு எப்போ தான் நிறைவேறும் அப்படிங்கிற கனவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த தேர்ட் one of the dreams of the third impact on the India's one of the dream project, that is a IMEC. Okay, so first is the Chabahar port, second is the INSTC, and then third is the IMEC. Questions எப்படி கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல, வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் அப்படின்னா Chabahar port which is located in the which country. Chabahar port அப்படிங்கிறது இந்தியாவுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், இந்தியாவுடைய போர்ட் ப்ராஜெக்ட் எந்த கண்ட்ரியில் பில்ட் பண்ணான்னு கேட்பாங்க. தட் இஸ் ஈரான். ஓகேங்களா, கனெக்டிங் வித் விச் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு கேட்கறப்ப சென்ட்ரல் ஏஷியன் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, செகண்ட் திங் INSTC கனெக்டிங் விச் அண்ட் விச் கண்ட்ரிஸ், ஈரான் அண்ட் ரஷ்யா. எந்த போர்ட் வழியா சபாகர் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் திஸ் டைம் சபாகர் கிடையாதுங்க, பேண்டர் அப்பாஸ். ஓகேங்களா, அண்ட் தென் தேர்ட் திங் IMEC. when did the IMEC agreement, that is IMEC project has been planned up அப்படின்னு கேட்டாங்கன்னா that is a G20 2024. G20 2024 எங்க நடந்துச்சுன்னு கேட்டா இந்தியாவில் நடந்துச்சு. பிகாஸ் 2024 G20க்கு சேர்மன் இந்தியா. ஓகேங்களா, அண்ட் தென் which countries has been benefited. IMEC-னால எந்தெந்த countries benefit ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா connecting the Europe and then India. Okay, these are the scoring points, these are the question asking terms in the both the central government examination and then state government examinations. ஓகேங்களா, for the ஸோ இதோட இந்த பார்ட் அப்படிங்கிறது முடியுது நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபார் த ரெகுலர் அப்டேட்ஸ் ரிகார்டிங் திஸ் இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ்க்கு டூ ஃபாலோ இன் அவர் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் தென் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். ஓகேங்களா, அண்ட் தென் டூ லைக்ஸ், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய அல்லது வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸோட எங்களுக்கு தேவை, இது மாதிரியே பார்த்தீங்கன்னா வேற பாட்டு எங்களுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் இன் அவர் யூடியூப் சேனல். ஓகேங்களா, ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ டு ஆல்.